ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் 3. ஞானத்தில் உங்களுடைய ஆன்மாவை உயிர்ப்பித்துக் கொள்ளுதல். இறுதியாக உங்களுடைய மனதை வழக்கமான மத விசுவாசத்திலிருந்து உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு சிறிதளவு மனநிறைவை தந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அவற்றை கடந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்ந்த மதங்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் என்ற திட நம்பிக்கையிலிருந்து அதே வேளையில் நீங்கள் அறிந்திருக்கவில்லை நாம் எவ்வளவு அற்புதமாக உயர்ந்தவர்கள், விவேகிகள் என்று நினைத்து கொண்டிருக்கும் அகந்தையின் இருமாப்பான தன்னிறைவு அளிக்கும் தண்டனைதான் ஆன்மாவின் மிகப்பெரிய சிலுவை ஏற்றம். உங்களுடைய ஆன்மாவானது உடலின் சிறுமை மற்றும் வரம்புகள், உடல் உட்படுகின்ற துன்பங்கள் போன்ற அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். வியாதி விளைவுக்கும் அழிவை பற்றி நீங்கள் நினைக்கும் பொழுது அது இறைவனின் அநீதி என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அழிவற்றவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனித வாழ்வின் படிப்பினைகளால் நசுக்கப்படுவதற்காக இன்றி உங்கள் அழியா தன்மையை கற்றுக்கொண்டு வெளிப்படுத்துவதற்கும் புன்னகை புரிவதற்காகவுமே என்று கூறுங்கள். நான் அழிவற்றவன், நான் என்னுடைய அழிவற்ற தன்மையை கற்றுக்கொண்டு மீண்டும் அடைய பெறுவதற்காக மனித கல்வி கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளேன். பூவுலகின் பரிசுத்தப்படுத்தும் அனைத்து நெருப்புகளினால் சவால் விடப்பட்டாலும் நான் ஆன்மாவேதான். அழிக்கப்பட முடியாதவன். தீ என்னை எரிக்க முடியாது, நீர் என்னை நனைக்க முடியாது, காற்றுகள் என்னை உலர்த்த முடியாது, அணுக்கள் என்னை சிதைக்க முடியாது. நான் அமரத்துவத்தை பற்றிய படிப்பினைகளை கனவு கண்டு கொண்டிருக்கும் அமரன் சிதைக்கப்படுவதற்காக அல்ல, மாறாக மகிழ்விக்கப்படுவதற்காக. அது கனவு தேசத்தில் வியாதியும் ஆரோக்கியமும் ஒன்றே, வெற்றியும் தோல்வியும் ஒன்றே, கனவு கற்பனைகள் மட்டுமே. ஆனால் நிச்சயமாக ஒரு கனவு தோல்வியை விட கனவு வெற்றி மிகவும் நல்லதே. எனவே நீங்கள் கனவு கண்டாக வேண்டும் என்றால் இவ்வாழ்க்கையில் ஏன் நல்ல கனவுகளை காணக்கூடாது? நீங்கள் மிக அதிகமாக கெட்ட கனவுகளை கண்டால் அழுது கொண்டிருப்பதிலேயே மிகவும் மும்முரமாகி அவை எல்லாமே கனவுதான் என்பதை அறிந்து கொள்ள உங்களுக்கு நேரம் இருக்காது. ஆரோக்கியம், வெற்றி, விவேகம் ஆகிய கனவுகள் மிகவும் மேம்பட்டவை. தோல்வியை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதீர்கள். பலவீனங்கள் எனும் கனவுகள் அனைத்திலிருந்தும் உங்கள் ஆன்மாவை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். நிரந்தர ஞானத்தில் உங்களுடைய ஆன்மாவை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறை எது? அது பலவற்றை அடக்கியுள்ளது. சுய கட்டுப்பாடு, சரியான உணவு, மன உரம், அஞ்சி பின்வாங்காத மனப்பான்மை மற்றும் விஞ்ஞான ரீதியான மன ஒருமுகப்பாடு, தியான நியதிகள் ஆகியவற்றை தினசரி விசுவாசத்துடன் பயிற்சி செய்வதன் மூலம் தேக அடையாளத்திலிருந்து உணர்வு நிலையை தளர்த்துதல் ஆகியவை. தோல்வியுற மறுத்துவிடுங்கள். தோல்வியை ஒப்புக்கொள்ளாதீர்கள். தோல்வியை ஒப்புக்கொள்வது பெரும் தோல்வியாகும். உங்களிடம் அளவற்ற ஆற்றல் இருக்கின்றது. நீங்கள் அந்த ஆற்றலை வளர்க்க வேண்டும், அவ்வளவுதான். உடலின் அடிமைத்தனத்திலிருந்தும் உங்களுடைய எல்லா சோதனைகளின் தலைகளிலிருந்தும் உங்களது ஆன்மாவை உயிர்ப்பிப்பதற்கான மிக உயர்ந்த வழி தியானம்தான். எல்லையற்றவனின் திருவடிகளில் தியானம் செய்யுங்கள். இறை உணர்வு நிலையால் உங்களையே செறிவூட்டி கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சோதனைகள் தாங்க முடியாதவையாக இருக்கலாம், மிக பெரியதாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மிக பெரிய எதிரி நீங்களேதான். நீங்கள் அழிவற்றவர். உங்களுடைய சோதனைகள் அழியக்கூடியவை, அவை மாறக்கூடியவை. நீங்கள் மாற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் எல்லையற்ற சக்தியை கட்டவிழ்த்துவிட்டு எல்லைக்குட்பட்ட உங்கள் சோதனைகளை சிதறடிக்க முடியும். 2 தவளைகள், ஒன்று பெரியது, மற்றது சிறியது, பாலிருந்த வாளியில் விழுந்து விட்டன. வாளியின் பக்கங்கள் தவளைகள் ஏறி வெளிவர முடியாதவாறு பளபளப்பாகவும் வழவழப்பாகவும் அதிகமாக வழுக்குவதாகவும் செங்குத்தாகவும் இருந்தன. அவை உயிர் வாழ போராடி கொண்டிருந்தன. ஆனால் சிறிது பிராணவாயுவை சுவாசிப்பதற்காக தம்முடைய வாயை உயர்த்தும் ஒவ்வொரு தடவையும் அவை கீழே சென்றன. அவை சுற்றி சுற்றி உதைத்து நீந்தி கொண்டிருந்தன. சிறிது நேரம் கழித்து பெரிய தவளை
முயற்சியை கைவிட்டு விட்டு மூழ்கிவிட்டது. ஆனால் சிறிய தவளை கூறியது, வாழ்க்கை மிகவும் அரியது. நான் சாக விரும்பவில்லை. என்னுடைய சின்னஞ்சிறு கால்கள் விழுந்துவிட்டாலும் பரவாயில்லை, நான் உதைத்து கொண்டே இருப்பேன். எனவே பல மணி நேரங்களுக்கு அது போராடி கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று கால்களுக்கு அடியில் எதையோ கெட்டியாக உணர்ந்தது. பாலானது வெண்ணையாக கடையப்பட்டிருந்தது. வெளியே தாவி குதித்தது. அந்த சிறிய தவளை. வாழ்க்கை முற்றிலும் இவ்வாறானதுதான். அந்த பெரிய தவளையை போன்று இன்னல்களை எதிர்த்து ஓரளவு போராடியதும் நீங்கள் கைவிட்டு விட்டால் உங்களுடைய தொல்லைகளுக்கு பலியாக வேண்டியதுதான். ஆனால் மன உறுதியுடன் தொடர்ந்து போராடினால் உங்களுடைய இன்னல்கள் வெல்லப்படும். எல்லையற்றவனிடமிருந்து ஒரு பதில் எழும். நீங்கள் உங்களுடைய தொல்லைகளை தாண்டி வெளியே வருவீர்கள். அந்த சிறிய தவளையை போன்று இருங்கள். எல்லா வழிகளிலும் தொடர்ந்து போராடுங்கள். பலவீனம், நோய், அறியாமை, வியாதியை பற்றிய உணர்வு நிலை ஆகியவற்றிலிருந்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும் மனித பழக்கங்களின் பலவீனங்களிலிருந்தும் உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். ஓம் தொடரும்.